பெரியாரை போற்றுகிறோம். யார் பெரியார் என்பதுதான் இங்கே இருக்கிற இந்த கூட்டத்தை நம்மை விட அதிகமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இங்கே என் அன்பிற்கினிய அறிவு சமூக மக்கள் நிறைந்து அமர்ந்திருக்கிறீர்கள். உலகெங்கிலும் வாழ்கிற என்னுயிர் சொந்தங்கள் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இங்கே கருத்து சுதந்திரம் என்பார்கள், மாற்று கருத்திற்குரிய மண் என்பார்கள். ஆனால் ஒரு மாற்று கருத்தை வைத்தால் அந்த கருத்தை கருத்தாக எதிர்கொள்கிற ஒரு முதிர்ந்த பண்பு, ஒரு நாகரிக நிலை இந்த திராவிட அரசியல் கூட்டத்திடத்திலே இல்லை. ஒரு கருத்தை சகிக்க இயலாதவர்கள் சகோதரத்துவம் சமத்துவம் பேசுவது என்பது ரொம்ப வேடிக்கையானது. கருத்திற்கு அறிவுத்தளத்திலே தர்க்கத்தை எடுத்து வைத்து அதை மோதி அந்த கருத்தை தகர்ப்பதற்கு வீழ்த்துவதற்கு பதிலாக தனிமனித தாக்குதலிலும் அவர் குடும்பத்தில் உள்ள பெண்களின் மீதும் ஆபாசமான அநாகரிகமான வார்த்தைகளை வீசி விமர்சிப்பது என்பது இவர்கள் போராடி பெற்று தந்த பெண்ணிய உரிமையில் சேரும். நாம் உலகில் முதலில் பண்பட்ட நாகரிகம் அடைந்த ஒரு இனத்தின் மக்கள். உலகில் பண்பட்ட இனம் போர்க்குணமற்று போகும் என்கிறார்கள். அப்படித்தான் என் இனம் போர்க்குணமற்று தாழ்ந்து வீழ்ந்து தன்னிலை அறியாது இன்று தாய் நிலத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறது. இறைவனை விமர்சித்த இவர்கள் ஐயா ஈவேராவை விமர்சிப்பதை ஏற்க முடியவில்லை என்றால் அவர்கள் எவ்வளவு நடுங்கி போய் இருக்கிறார்கள் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், எனக்கு முன்னவர்கள் எனக்கு கற்பிக்க தவறியதை உங்களுக்கு முன்னவன் உங்களுக்கு கற்பிக்க கடமைப்பட்டவன் என்கிற முறையில் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற நிலையில் இதை முன்வைக்கிறேன். திராவிடம் என்கிற கோட்பாடு என்ற ஒரு தத்துவ நிலைப்பாடு சித்தாந்தம் ஏன் வருகிறது? முதலில் இந்த திராவிடம் என்கிற சொல் அது எங்கிருந்து வருகிறது? அது எந்த மொழி சொல்? எல்லாரும் பிள்ளைகள் கவனத்தில் எடுத்து, இந்த சொல்லே சமஸ்கிருத சொல். சமஸ்கிருதம் என்பது பிராமணர்களுடைய தாய்மொழி. அவர்களுடைய மொழியில் இருக்கிற ஒரு சொல்லை எடுத்து அவர்களையே எதிர்ப்போம், அவர்களுக்கு எதிரானது என்று கற்பிப்பது எவ்வளவு பெரிய வேடிக்கையானது என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திராவிடம் என்கிற சொல்லையே கால்டுவெல் போப் மனுஸ்மிருதியில் இருந்துதான் எடுத்தேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு தெரியும் மனுஸ்மிருதி யாருடைய நூல் என்று. ஆரியம் திராவிடம் இரண்டு சொல்லுமே ஐரோப்பியர்கள் இந்த நிலத்தில் பயன்படுத்தியது. ரெண்டுமே வடபுலத்தில் ஆரியம், தென்புலத்தில் திராவிடம் என்று. இந்த திராவிடம் என்பது என் அன்பு பிள்ளைகளின் அருமை பெற்றோர்களே, வடபுலத்தில் இருந்து தென்புலத்திற்கு நகர்ந்து வந்த பிராமணர்களை
குறிப்பதுதான் இந்த திராவிடம். பஞ்ச திராவிடம் என்றுதான் சொல்வார். இது பஞ்ச திராவிடம். இன்றைக்கும் நம்முடைய தாத்தா உவே சாமிநாதரை, இறை ஞான சம்பந்தரை திராவிட சிசு என்றுதான் சொல்கிறார். இப்போது கூட காஞ்சி சங்கரமடத்திற்கு ஒரு இளைய மடாதிபதியை தேர்வு செய்திருக்கிறார்கள். அவர் பேர் டிராவிட் என்றுதான் முடியும். எப்படி இருக்கு? ஆரிய எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு என்ற ஒன்று. பிராமணர் அல்லாதோர் அப்படி ஒரு இயக்கம். பிராமணர் அவர் தனியா இருக்கு. இந்த பிராமணர் அல்லாதோர் யார் யார்? இதுதாங்க கேள்வி. இதுல யார் யார்? இவர்கள் எதற்காக இந்த தமிழர் கழகம் என்று தொடங்க இருந்ததை திராவிடர் கழகம், காலையில வரைக்கும் மாநாட்டில் தமிழர் கழகம் தான் இருக்கு, திடீர்னு திராவிடர் கழகம். ஏன்? அருகில் இருந்த சிபி சிற்றரசு போன்ற பெரிய பெரிய தலைவர்கள், ஐயா இது தமிழர் கழகம் என்று இருந்தால் நீங்கள் தலைமை ஏற்க முடியாது. யார்கிட்ட? ஐயா ஈவேராடத்துல. அதனால அதை திராவிடர் கழகம் என்று மாற்றுகிறார்கள். காலையிலிருந்து தமிழர் கழகமா இருந்த திராவிடர் கழகமா மாறுவதற்கு யாரை வைத்து பேசினால் அதை மக்களை சரி செய்ய முடியும் என்று அவரோடு முரண்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களை அழைத்து வர சொல்லி அவரிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்து ஒரு அளப்பரிய ஆற்றல் கொண்ட பெருமகனார் அண்ணாதுரை அவர்கள் 3 மணி நேரம் அதை பேசி அந்த திராவிடம் என்பது ஏன் என்பதை அப்படி மக்கள்கிட்ட நிறுவுற அதை சொல்லுவார். எதற்கு இந்த திராவிடம்? இன்று வரை நம்முடைய பெருமகனார் ஐயா வீரமணி அவர்கள் தமிழன் என்று இருந்தால் பார்ப்பான் திராவிடன், நானும் தமிழன் என்று வந்து விடுவானே என்கிறார்கள். இதுவரை பேச்சில் இருக்கு, நீங்க வேணா போட்டு பார்க்கலாம். என்று வந்து விடுவானே என்று சொல்கிறார்கள். எப்படி வருவான்? பிராமணன் எப்படி வருவான்? தமிழர் என்று இருந்தால் நானும் தமிழன் என்று வந்து விடுவான். அவன் எப்படி வருவான்? நானும் தமிழன் என்று வருவான். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் வர முடியாது, நான் தமிழன் இல்லை. இப்ப தெரியுதா? இது யாருக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று? திராவிடம் என்ற கோட்பாடு தமிழர் அல்லாதவன் வசதியாக என் தாய் நிலத்தில் வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. இவ்வளவு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் வைக்கிறார் என்றால் எப்படி? மதிப்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் திராவிட பொங்கல் வைத்தால் மானத்தமிழ் மறவன் பிரபாகரன் மகன் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்ப இந்த நாட்டில். அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்ப. என்ன வந்து திராவிட பொங்கல்? எங்க வந்து பொங்குது? எங்கிட்டு பொங்குது? காவிரியில தண்ணி வாங்கி தர துப்புள்ள உனக்கு பொங்கல் எங்க பொங்குது? திராவிட பொங்கல். எப்படி பாரு? ஏன் நானும் தமிழன் நீங்க உள்ள வர்றதுக்கு என்ன பிரச்சனை? வர மனசு ஏற்கல. இவன் தமிழன் வருவானா? அதனால திராவிடர் 100 ஆண்டுகளாக இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி இந்த பகையை நம் மனக்குள் பரம்பரையா நமக்கு இருந்த ஒரு மரபணு படை, ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் வாரிசுகள் தமிழரை இழிவாக பேசிவிட்டார்கள் என்பதற்காக கனக விஜயனின் மீது போர் தொடுத்து கல்லினை சுமக்க வைத்து பாட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டிய செங்குட்டவனின் பிள்ளைகள் அதை தொட்டு விட்டோம்னா அப்படி இந்திய நிலப்பரப்பு முழுதும் பிராமணர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு. காரணம், அவனுக்குள்ள இருந்த அந்த பரம்பரை பகையை ஊதிவிட்டு குளிர கஞ்சிட்டான். தன் நுட்பமா இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஓட்டுக்காக நிக்கிறேன், அந்த கூட்டத்தோட போய் குற்றமா போயிருவேன். நீ இதை கத்துக்கிறாம இதை தெரிஞ்சுக்கிறாம எனக்கு போட்டு பயன் இல்லை. ஏன்னா இங்க 2 தான். திராவிடன் அங்கிட்டு நில்லு, எனக்கு போட்டாத ஓட்டு தீட்டு. நாங்கள் தமிழர்கள், தமிழர். இங்க வா யாரு? போடு ஓட்ட. முதல்ல எங்க ஊர்ல சொல்லுவார், தாலி பேச்சு அத்து பேசும்னு. அத்து பேசிடுவோம். நீ யாரு நான் யாரு? சும்மா குறுக்க ரொம்ப நாள் பஞ்சாயத்து பண்ணிட்டு எப்படி பாருங்க. இதை காட்டி சாதிச்சது என்ன தெரியுமில்ல? இந்த கட்சி திராவிடம் ஆரம்பிச்சோன்னா இவனுக்கு என்னன்னா சிறந்த மொழியை வச்சிருக்கான் அவன். இந்த தமிழ் பயிலுக
உலகத்தின் மிகச்சிறந்த மொழி, மூத்த மொழியை வச்சிருக்கான். ஆகச்சிறந்த இலக்கிய வளமை கொண்ட செறிவு கொண்ட ஒரு மொழியை வச்சிருக்கான். அது அறிவு களஞ்சியமா இருக்கு, பொக்கிஷமா இருக்கு. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு மானுட நன்னறியை வள்ளுவன் ஒருத்தன் எழுதியிருக்கான். எந்த பிள்ளையுமே சொல்ல முடியலையே. எவ்வளவு எவ்வளவு பெரிய காப்பியங்களை கொண்டு இப்படி ஒரு மொழி, இதை விடக்கூடாது, இந்த பெருமையை இவனுக்கு வைக்கக்கூடாது என்று திட்டமிட்டு பக்கத்துல இருந்து கொண்டே இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி வந்துருவான் அப்படி சொல்லி என் மொழியை அழித்து, என் இலக்கியத்தை, என் கலையை, என் பண்பாட்டை, என் வழிபாட்டை, என்னுடைய வரலாற்றை மறைத்து, இதெல்லாம் அழிச்சு என் வரலாற்றை மறைத்து, என் அடையாளங்களை எல்லாம் அழித்து, ஒன்றுமே இல்லாம கொண்டாந்து தமிழன் என்ற இனத்தையே அழித்து திராவிடம் என்று நிறுவிட்டான். இதை தவிர இந்த 100 ஆண்டுகளில் சாதித்த ஒன்றே ஒன்றை சொல்ல சொல்லு. எதுக்கு பயன்பட்டிருக்கு திராவிடம்? தமிழரை வீழ்த்துவதற்கு தவிர வேற எதற்கு பயன்பட்டு? எதற்கு? இப்படி பார்ப்போம். நீராறும் கடல் கொடுத்த நிலமடந்தை கெளில் ஒழுகும், சீராறும் வதனமத திகழ் வரத கண்டமிதில், தெக்கனரும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும். இது தமிழ் தாய் வாழ்த்துன்னு நம்முடைய பாட்டுனர் மணன்மணியன் சுந்தரனார் எழுதினிய பா. இந்த திராவிடனல் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடு, அந்த திராவிடத்தை எடுத்துட்டான். யார் கொண்டு வரா? கால்டுவெல் போப். கால்டுவெல் எங்க இருக்கிறாரு? மனுஸ்மிருதியில இருந்து. தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம், தென்னிந்திய சவுத் இந்தியன் ஆர் திராவிடன் லாங்குவேஜ்ங்கிறார் அவர். தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் கன்னடம், துளு, இதெல்லாம் இந்த மலையாளம், இந்த மொழிகளுக்கு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் அல்ல தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு ஒரு ஒப்பிலக்கம் கால்டுவெல் போப் எழுதுறாரு. மதம் பரப்ப வந்து ஒரு அருள் தந்தை எழுதுறாரு. அந்த திராவிடம் என்றதை வச்சிட்டதுனால இந்த கால்டுவெல் போப்ப கெட்டியா பிடிச்சுக்கிட்டான் திராவிடன். பாரதிய பேசினா அவன் பார்ப்பான். இந்த கால்டுவெல் போப்பு யாரு? மிக பெரிய தமிழ். யாரு? உனக்கு புரியுதா? எல்லாம் கவனிச்சுக்கணும். ஏன்னா இவன் எந்த கல்லூரியிலையும் பாடம் நடத்த மாட்டான்டா, அதனால கத்துக்க. ஆமா, இத கத்துக்க. நீ நான் இல்லைனாலும் உன்னை ஒரு ரூபாய வீழ்த்த முடியாது. எப்படியே உன்னை ஒரு ரூபாய வீழ்த்த முடியாது. நீ கருத்தியலாக வலிமையாய் நின்னுட்டினா களத்துல எவனும் நம்மளை வீழ்த்த முடியாது. ஏன்னா இந்த களமும் காலமும் பிரபாகரன் பிள்ளைகளுடையது. ஒரு பய ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. ஓரமா திருநாய் மாதிரி அங்க நின்று கத்துவான். எவனாவது இதை பேசுறேன் பாரு, நம்ம கேட்கறதுக்கு, அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவோம், சொல்ல மாட்டான். இப்ப நம்ம கேட்கறது தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் அது இருக்கு. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிர துதித்த ஒன்று வளவாகி விடினும் ஆரியம்போல் வழக்கொழிந்து உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீழமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமேன் இருக்கு. இப்போ கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்து உதித்தே உன் உதிரத்தே உதித்தே ஒன்று வளவாகிடினும் ஆரியம்போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா என்று இருக்கு பாரு. இந்த பகுதியை தூக்கிய ஆள் யார்? தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திருநாடு இருக்கு. இது எங்க தூக்குன ஆள் யார்? யாரு? இந்த திருவாரூர் திருடர். யாரு? ஏன் தூக்குற? எனக்கு எதிராக கருத்தரங்கு போட்டு பேசுற பெருமக்களே, நாளைக்கு பேச போற அறிவார்ந்த பெருமக்களே, இந்த இடத்தை தூக்க காரணம் என்ன? கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் என் தாய்மொழியில் இருந்து பிறந்தது என்பதை தூக்க காரணம் என்ன? என கன்னடம் கோச்சுப்பான், என தெலுங்கு கோச்சுப்பான், மலையாளி கோச்சுப்பான், துளுவங்க கோச்சுப்பான், ஓட்டு போட மாட்டான். நான் கோச்சுக்க மாட்டேன். ஏனமான கட்டவன் எப்படி எப்படி இருக்கு? தூக்கிட்டான். ஆரியம் போல் நீதான் ஆரியத்தை எதிர்க்கத்தானே திராவிடத்தை கொண்டாந்த புல்டோசர்.
நீ நீ கொண்டு வந்தில்ல திராவிடம், அதுக்கு எதிராக திராவிடம் போர், அதுல கொண்டு வந்தில்ல அது. அப்ப ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்ற அந்த வரியை ஆரியம் போல் உலக வழக்கொழிந்துங்கிறத தூக்குனது ஏன்? இவ்வளவுதாண்டா ஆரியத்துக்கு எதிராக இவங்க பொடுங்குன பொடுங்கு, இவ்வளவுதாண்டா. இதுக்கு விளக்க யாரா சொல்லுவா? இப்ப நாம என்ன சொல்றது? இதெல்லாம் தூக்கிட்ட திராவிட நல் திருநாடு இருக்கு. ஏன் நாட்டுல என்ன திராவிட திருடனுக்கு நல்லாடு இருக்கு? திராவிட நல்லு. அதனால என்ன செய்யற? பாட்டே தூக்குடா, மொத்த பாட்டே தூக்குடா. இப்ப புரியுதா? இதுக்கு பதில் இருக்கு. இவங்க வேலையே இந்த பூச்சாண்டி. இந்த பாரு, ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது பாட்டு பாடி சோறு ஊட்டலாம், கதை சொல்லி சோறு ஊட்டலாம், கவிதை சொல்லி சோறு ஊட்டலாம், நிலவை காட்டி சோறு ஊட்டலாம், குயிலை காட்டி சோறு ஊட்டலாம், மயிலை காட்டி சோறு ஊட்டலாம். திருட வருவான், பூச்சாண்டி வருவான், புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி சோறு ஊட்டுறதுக்கு பத்தியா? அதை தாண்டா இவன் 100 ஆண்டா ஓட்டிட்டு இருக்கான். இப்ப நமக்கு என்ன? அவன் எதிரி, அவன் எதிரி. அது எனக்கு தெரியுதா? நீ யாரா? நீ யாரு முதல்ல? நீ யாரா? நீ யாரு முதல்ல சொல்லு. நீ யாரு சொல்லு. என்ன என்ன பேச்சுது? எப்படி எப்படி இருக்கு பாருங்க. யார் பெரியாருன்னு இருக்குல்ல, யாரு பெரியாரு? எனக்கு யாரு பெரியாரு? எனக்கு யாரு பெரியாரு? என்னை பெத்தவன் எங்க அப்பன். அவன் என்னைய காத்தான். ஆனா என் மண்ணை பெற்று மண்ணை காத்தான் ஒருத்தன், இந்த மண்ணின் மகன், என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார். அவன் என் இனத்தின் பெரியார். நஞ்சில்லா உணவு அதுவே நம் கணவன் தான், அவன் என் பெரியார். போட்டுக்க பாத்தியா? அந்த தாடிக்கு இந்த தாடி சிறந்த தாடிடா. ஏன்? அவர் ஓன் டாடி. அவன் பெரியார். விதைகளே பேராயுதம் தான் எங்க அப்பன். ஊர் ஊராக ஓடி போய் 500க்கு மேற்பட்ட என் பாரம்பரிய நெல் விதைகளை எடுத்து சேமித்த நெல் ஜெயராமன் என் இனத்தின் பெரியார். அவன் பெரியார். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது அன்பு பெருமக்களே, ஆயிரக்கணக்கான மேடை நாடகங்களை நடத்தி விடுதலை விழிப்புணர்வை ஊட்டியவன், 29 முறை சிறை தண்டனை பெற்றவன் நம்முடைய பாட்டன் விஸ்வநாதன். நான் செய்கிற இக்காரியம் வெல்லும், எழுச்சியுற்று வெல்லும். அதாவது தமிழ் மொழியை காக்குங்கிறாப்ல. கீழே சின்னச்சாமின்னு இறந்து போறான். ஐயா ஈவேரா கடிதத்தில் எழுதுறாரு, சின்னச்சாமி முதல் யார்? எப்படி? சாதி ஒழிப்பு புரட்சியாளர்கள். சின்னச்சாமி முதல் யார்? அவங்க ஆத்தாப்பட்ட கடன் தொல்லை தாங்காம இறந்து போனாருன்னு எழுதுறாப்புல. இவன் என்ன கடிதம் எழுதி சாகுறான், அவர் என்ன எழுதுறாப்புல? இப்ப உனக்கு முன்னாடி இருக்கிறதுல யாரு உனக்கு பெரியார்? விளங்குதா? எத்தனை பேர் சத்திருக்கான் பாரு. சத்தியமங்கலமுத்து, கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், சிவலிங்க ராஜேந்திரன், கீரனூர் முத்து, பாத்துக்க, ஆசிரியர் வீரப்பன், எண்ணற்றவர் மக்கள் எண்ணரும் தமிழ் இறந்து விடக்கூடாது என்பதற்காக இறந்தவன். அன்பு தம்பி தங்கைகளே, நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றை இறந்து விடுவேன் என்றுதான் அவ்வாறு மொழி கவிஞர் ரசூல் அம்சத்து சொன்னான். ஆனால் இறந்து விடுவோம் என்று இறந்து போனவன் நம்முயிர் முன்னவர்கள். பாரா, இதெல்லாம் கொஞ்சம்டா. இத்தனை ஆயிரம் பெரியார் இருக்கும்போது உனக்கு எதுக்குடா டே? பாரு இரு. ஏன் எல்லாரும் பேசாம நானே பேசுறேன்? நேரம் பத்தாதுங்கிறது தான். புரியுதா? நேரம் பத்தாது. ஏன்னா நீ எனக்கு படை தேவையில்ல, ஒரு ஆளே பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் இருங்கப்பா, ஒண்டி கொண்டி பாத்துருவோம்ப்பா. எப்படிதா? அதுக்குத்தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் காலங்காலமா தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடி, கடைசி வரை போராடி, கடைசியாக தாழ்த்தப்பட்ட ஒரு மகனைய மணந்து வாழ்ந்து காட்டிய மகள் நம்முடைய மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள். அவர்கள் இந்த நாட்டினுடைய, நம் இனத்தினுடைய பெரியார். இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது பெரிய கல்வியாளர் அல்ல, கல்வியறி பெற்ற மகள் அல்ல. ஆனால்
விடுதலை உணர்வு பெற்ற மகள் நம்முடைய பாட்டியார் அஞ்சலை அம்மாள். அவள் மட்டுமல்ல, கணவர் மட்டுமல்ல, மகன் மட்டுமல்ல, மருமகன் மட்டுமல்ல, மருமகள் மட்டுமல்ல, எல்லாரும் பேரன் பெத்தி எல்லாரும் குடும்பத்தோட போடுவாடி இந்த நாட்டின் விடுதலைக்கு சிறைப்பட்டார்கள் என்றால் அப்படிப்பட்ட பெருமாட்டி நம்முடைய வீரப்பாட்டி அஞ்சலை அம்மாள். அவள் தமிழ் பேரினத்தின் மான மரத்தி, அவள் தமிழ் பேரினத்தின் பெரிய தமிழ். நம்முடைய ஐயா ஈவேரா வந்துதான் படிக்க வைத்தார் என்றார்கள். சொல்றாரு பாருங்க, புலச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா, புலச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா துணி விலை ஏறாதான்னு கேட்கிறப்பல. புலச்சினா யாரு? பறச்சி. பறச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா, ரவுக்க போட்டா துணி விலை ஏறாதா என்று கேட்டவர் யார்? ஐயா ஈவேரா. அந்த காலகட்டத்திலே படித்து கோட் சூட்டு போட்டவன் யார்? நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், NC ராஜா. நம்முடைய பாட்டி மாறாப்பு சேலை போடக்கூடாது என்று மார்பை காட்டிக் கொண்டுதான் இருக்க வேண்டும், தோல் சேலை போடக்கூடாது என்ற நிலை இருக்கிற போது அந்த தோல் சேலை மாறாப்பு சேலை போட வேண்டும் என்பதற்காக போராடி உயிரித்த நமது முன்னவர்கள். நீ ஜாக்கெட், நீ ஜம்பர் போட்டால் துணிவலை ஏன் விடும் என்று சொன்னவன் பெரியாரா? நம் பாட்டிக்கும் நம் பெரியத்தா சின்னத்தாவுக்கும் மாறாப்பு சேலை போடுகிற உரிமையை போராடி பெற்றுக் கொடுத்த நமது முன்னவர்கள் பெரியாரா என்பதை அறிவு சமூகம் எண்ணி பார்க்கணும். என்ன சமூக சீர்திருத்தம்? ஈவரா செஞ்சது, ஐயா செஞ்ச என்ன சமூக சீர்திருத்தம்? கோயிலுக்குள் நுழைய கூடாது தீட்டு என்றான். வெளியே வந்தால் ஒருவன் கோயிலே தீட்டு என்றான். பட்டையை இப்படி போடக்கூடாதா நீ தீட்டு என்றான். இப்படி போட படுக்க வைத்து போடாத, நிமித்து போடு என்றான். முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டாதே, நீ இழிமகன் என்றான். அந்த துணியை கட்டடா தலையிலே என்று தலைப்பாகையாக கட்டினான். இறைவன் என்று எவனும் இல்லை, நீதான் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஒன்றையே வழிபடு என்றான். யார்? தாழக்கிடப்பாறை தற்காத்து நிற்பதே தாழ்மம் என்று போதித்த நம்முடைய பாட்டன் வாய்குந்தர் என்ற சமூக புரட்சியாளன். அன்பு வழி என்ற தனி மார்க்கத்தை கண்ட மகான் நம்முடைய தாத்தன். அவன் என் இனத்தின் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் அறிய பெரியார். கருணையில்லா ஆட்சி கடிக்கு ஒழிக. எப்படி சொல்றான்? வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன், பயிருக்கும் உயிர் இருக்கிறது என்று வாடி நின்ற வள்ளலார் பெருந்தகை. பயிருக்கே வாடியவன் எவ்வளவு கடுமையா சொல்றான்? கருணையில்லா ஆட்சி கடிக்கு ஒழிக. அருள் நயந்த நன்மார்கள் ஆள்க, அருள் நயந்த நன்மார்க்கர்கள் ஆள்கின்றான் இந்த நிலத்தை. யார சொல்றான்? நம்மளத்தான் சொல்றான். பசி என்ற சொல் இருக்கக்கூடாது என்று அணையா விளக்கை அவன் பற்ற வைத்தானே, இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது. வள்ளலார் பெருமகனுடைய ஆலயத்திலே அவனை விட சமத்துவமும் சகோதரத்துவமும், அவனை விட தமிழ் வாடி வளர்த்த மகானும் இந்த மண்ணில் உண்டா? உண்டா? எல்லோரும் சமம் என்பதை காட்டுவதற்காக சன்மார்க்கம் என்ற ஒரு மார்க்கத்தை தொடங்கிய மகான் நம்முடைய வள்ளலார் பெருமகனார். அவனை விட சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டீல. அவன் தமிழ் பேரினத்தின் வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் உரிய பெரியார். தமிழ் சனியை விட்டு ஒளி, அதில் என்ன இருக்கிறது? தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கு வருமா? தாய்ப்பால் பைத்தியங்களே. இது யாரு? ஐயா ஈவேரா. இந்தியா விடுதலை பெற்று விட்டது. நன்கு உடன் பிறந்தார்களே, விடுதலை பெற்று விட்டது. இந்தியா நாட்டின் ஆட்சி மொழி எது? எந்த மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்பது விவாதம். அது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழிதான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். இது கருத்து. அப்போது ஒரு பெருமகனார் எழுந்து இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டுமானால் தமிழ் மொழிதான் இருக்க வேண்டும்.
இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி தமிழ்தான். இதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் ஒரு ஆராய்ச்சியாளனும் மறுக்க இயலாது என்ற கருத்தை முன்வைக்கிறார். அப்போது முதன்மை அமைச்சராக இருந்த நேரு அவர்கள் எழுந்து, என்ன சாய்பு, உருதை கேட்பீர்கள் என்றால் நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். எழுந்த அந்த மகன், நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். இஸ்லாம் எங்கள் வழி, இந்த தமிழே எங்கள் மொழி என்று முழங்கியவன் எங்கள் தாத்தன் கண்ணியமிக்க காயிதே மில்லத்தவர்கள். அவன் தமிழ் பேரினத்தின் பெரியார்.